ஆமென். ஜெபிப்போம். எங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, உமது பிரதான கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த ஆண்டை துவக்கின நாங்கள் பல வாரங்களாக பெருந்தொற்று கொரோனா வியாதியின் மூலமாக ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைகளிலே பங்கேற்க முடியாமல் அரசாங்கம் விதித்திருக்கின்ற தடை சட்டத்தின் விளைவாக இப்படிப்பட்ட வியாழக்கிழமைகள் தோறும் ஆலய வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்பு செய்வதும், வருகின்ற ஞாயிறன்று இதே ஆராதனை காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற போது, ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற போது அதிலே இறைமக்களாக பங்கேற்பதும், இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி பாராட்டுகிறோம். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற திருவாக்கிற்கு ஏற்ற வண்ணமாக இந்த 9வது மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இதுகாரும் எங்களை பொறுப்பேற்று மகளாக அங்கீகரித்து அனுதினமும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற இறைவன் தாமே, கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் நுழையும்படியான சூழலை நீர் எங்களுக்கு தந்திரள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டின் ஆராதனை மூலமாக நாங்கள் பாடல் வழியாக உம்மை போற்றுகின்ற போதும், துதிக்கின்ற போதும், எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் எடுக்கின்ற போதும், உம்முடைய திருமறை வசனங்களை தியானிக்கின்ற போதும் தூய ஆவியரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வழிபாட்டிலே பங்கேற்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு, உந்துதலோடு, உண்மையோடு, உற்சாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள், சக விசுவாசிகள் யாராகிலும் புறப்பட்டு வருவார்களேயானால் அவருடைய பயணங்களை வாக்கி செய்யும். என்றார் முழுமையுமாக தூயாவிரே நீர் பொறுப்பேற்று கொண்டது நாங்கள் வந்தது நல்லதென்று கண்டு புறப்பட்டு செல்லும்படியாக நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டும் என்று அருமையாண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே மிகுந்த தாழ்மையோடு கூட பிரார்த்திக்கிறோம். தூய தந்தையே, ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கின்ற வண்ணமாகவும் இந்த மாலை வழிபாட்டானைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுதென்று கிறித்தவ பாமாலையிலே 387வது பாடல் வழியாக கடவுளை போற்றி அவருக்கு மகிமையாக இவ்வாறு துவக்குவோம். பாமாலையின் 387. அன்பாக செய்
கற்பால் ஜீவன் பெற்றிருக்கும் கணக்கிலா உயிர்களே, பணிந்து போற்ற உங்களுக்கும் என் நேரமோ அழுகுவேன். துதியாயுங்கள் சத்தமோ ஓர் மீன் திரும்பி ஏறவே. துதியாயுங்கள் சத்தமோ ஓர் மீன் திரும்பி ஏறவோ. தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆரண முறைமைகள் நாம் நின்ற வண்ணமாகவே இரண்டாம் ஆரண முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் அனைவரும் களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் மகிமுண்டாவதாக. நின்ற வண்ணமாகவே திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராக ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆரண ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாகவே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது நேசகுமாரனையே எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராய் கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகின்றவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, நமக்கு பாவம் இல்லை என்பதானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவராயிருக்கிறார். மனம் திருந்திய மைந்தன் தனக்குள் எடுத்த ஒரு நல்ல தீர்மானம். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே,
பரத்துக்கு விரோதமாகவும் பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என அழைக்கப்படுவதற்கு நான் அருகதையற்றவன். உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தீர்மானித்து, எந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு பிரிந்து வந்தாரோ அதே தகப்பனுடைய வீட்டை நோக்கி இப்போது மனம் திருந்திய மைந்தனாக புறப்பட்டு சென்றார். உங்களையும் என்னை மீட்க வந்து எம்பெருமானாக இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம். காலம் நிறைவேறிற்று, கடவுள் ஆட்சி வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் என்றார். நமது பலவீனத்தக்கதாக பிரதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமற்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேய நிர்வாகியோனும் தன்னுடைய மடலிலே பதிவு செய்திருக்கிறார். அன்பர்களே, கடவுளின் பிரதான கிருபையினால் இறக்கத்தினாலே 2021ஆம் ஆண்டை துவக்கின நீங்களும் நானும் 9வது மாதத்தினுடைய இறுதி நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டை துவக்கின பல பேர் கடவுளுடைய பிரசனத்துக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். பல பேர் பெருந்தொற்று கொரோனா வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் உங்களையும் என்னை நேசித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான பலனை உடனுக்குடன் வழங்காமல் அவர் உங்கள் மீது என் மீது அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். நன்மைகளினாலும் கிருபையினாலும் நம்மை அனுதினமும் முடிசூட்டி கொண்டிருக்கிறார் என்று நன்றி உணர்வோடு அவருக்கு துதி செலுத்துவது மட்டுமல்ல, அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை கடந்த நாட்களிலே, ஏன் இன்றைய நாளில் 12 மணி நேர வாழ்க்கையிலே அவரோடு கூட இணைந்து அவர் போகின்ற பாதையிலே நாம் சென்றிருக்கிறோமா, அவருக்கு விருப்பமானவைகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கின்ற நீங்களும் நானும் அமர்ந்தோ முழங்கால் படியிட்டோ நம்மை நாமே சில நொடிகள் தற்பரிசனை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ கடவுளுடைய இரக்கத்திற்கு உரியவராக மாறுவார். உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்களே கடவுளுடைய அருளை பெறாமல் இருப்பதற்கு பெரும் தடைச்சுவராக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த பரம சந்தோஷத்தை இந்த நாளிலே நீங்களும் நானும் ஏற்படுத்தும்படியாக நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவருடைய திருக்கரங்களில் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக 2வது பாவ அறிக்கை துணை கொண்டு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பாவறிக்கை 2 நாம் கருத்தோடு நம்முடைய பாவறிக்கைக்கு துணையாக ஏறெடுப்போம். சேர்ந்து சொல்லலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துவது போல அவரிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்தவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கிகளை சுத்திகரியும், எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள்.
சபையார் உட்காரலாம் என்றுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் இப்போது கருத்தாய் கவனமாய் படிக்க பின்பற்றுவோம். கேட்போமாக. முதல் 2 திருமறை பகுதிகள் இப்போது படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவளிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் எனும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக என்பதை பாட முடிந்தது. கடவுளே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம்
1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர்களாய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். படிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் படித்து முடிந்தது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய நற்செய்தி பாடமாக குறிக்கப்பட்டிருக்கின்ற பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 37 உள்ள பகுதியை படிக்க கருத்தாய் கவனமாய் கேட்போமாக, பின்பற்றுவோமாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடக்கம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறன் இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து
அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வருகின்ற போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றான். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார் என்பது இன்றைக்கு படிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருந்த நற்செய்தி பாடம் படித்து முடிதாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்தவ பாமாலையிலே 258வது பாடலை பாடுகின்ற போது வழக்கம் போல் முதலாவது காணிக்கை கடவுளுடைய திருப்பணிவிடைக்காக ஏறெடுக்கப்படும். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரம ஆனந்தமே என்ற பாடலை நாம் நின்ற வண்ணமாக பாடுவோம். அப்போது கடவுளுடைய பணிக்காக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. மானிடமே பரேசுவே, சீனாமம் போலவே இங்கிதனாகவாய் வீரின் உண்டோ இப்போதிலே. நீ நெருங்குந்த நெஞ்சுக்கு நம்பிக்கையாகுவி, நீ சார்ந்தமுள்ள மாதத்து சந்தோஷமிகுவே. மீட்போக்கும் தேடுவோக்குமே, நீவின் நாள்மாயோ ஆண்டடைந்தோரே பாக்கியசி யார் சொல்ல முடியும்? இயேசுவின் அன்பையோ நன்று மெய்பக்தராகிவார், அவன் வினாலமானது மற்றோர் அறிந்திடார். இயேசுவே எங்கள் முக்தியும் பேரின்பமும் நீரே, இப்போதும் நித்திய காலமும் நீர் எங்கள் மாட்சியே. உட்காரலாம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அரசாங்கம் விதித்திருக்கின்ற தடை சட்டத்தின் காரணமாக பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் விசுவாச குடும்பத்தாராக ஒன்றிணைந்து நம்முடைய வழிபாட்டு தலங்களிலே கடவுளை ஆராதிக்க முடியாமல் போனாலும் சபை ஒழுங்கின்படி குருசேகர குழு ஒப்புதல் அடிப்படையிலே வியாழக்கிழமைகள் தோறும் தடை சட்டம் நீங்கும் வரை நாம் இப்படிப்பட்ட மாலை நேரத்திலே கடவுளை வழிபட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அழைப்பின் பேரிலே இந்த வழிபாட்டிலே பங்கேற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும், குறிப்பாக இந்த நாளிலே பதிவு செய்யப்படுகின்ற இதே ஆராதனை வருகின்ற ஞாயிறன்று காணொளி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நிலையிலே காணொளி மூலமாக இவ்வாரணையை காண இருக்கின்ற, பங்கேற்பு செய்ய இருக்கின்ற இறை மக்களையும் நான் மனமாற வாழ்த்துகின்றேன். திருத்துவ கடவுள் திருப்பெறாலே என்னுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய கிருபை உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக. மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியிலே என்னுடைய இறையியல் படிப்பை நான் படித்தபோது தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்து பல பேராயங்களிலிருந்து வந்து இறையியல் படித்த மாணாக்கர்களோடு கூட தொடர்பு கொண்டவனாக இருந்தேன். இப்படிப்பட்ட தருவாயிலே கோயம்புத்தூர் திருமடத்திலே திருப்பூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயத்திற்கு ஒரு அலுவலாக நான் சென்றிருந்தேன். சென்றிருந்தபோது அந்த ஆலயத்தினுடைய போதகர் என்னோடு கூட என்னை ஐயரே என்று அழைத்தார். ஐயரே, எங்களுடைய திருச்சபையிலே ஒரு நபர் இருக்கிறார், அவர் ஒரு ஆசிரியர், அவருடைய அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த ஆசிரியர் செய்த ஊழியத்தை பற்றி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அந்த ஆசிரியர் செய்த ஊழியத்தினுடைய பங்கேற்பு இதுதான். அவர் திருப்பூரிலே பணியாற்றி கொண்டாராம். தன்னுடைய வாரத்தினுடைய இறுதி நாட்களிலே கடவுளுடைய திருப்பணிவிடை செய்ய பல இடங்களுக்கு செல்வாராம். அப்படி செல்லுகின்ற போது திருப்பூரிலிருந்து ஏறத்தாழ ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு மலைகள் இருக்கின்ற, குன்றுகள் இருக்கின்ற ஒரு பகுதிக்கு ஊழியத்தின் விளைவாக ஒரு முறை சென்றிருந்தாராம். சென்றிருந்த போது 2 மலைகள் சந்திக்கின்ற இடத்திலே சில ஆதிவாசி குடும்பங்கள் இருப்பதை கண்டார். கண்டு அந்த மக்களோடு கூட இறைமைந்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை சொல்ல முற்படுவதற்கு முன்பாக அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை காண முற்பட்டாராம். முற்பட்ட வேளையிலே மிகவும் பரிதாபமான சூழலிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாராம். அவர்கள் மலைகளிலே கிடைக்கின்ற காய்கள், கீரைகள், பழ வகைகளை, கிழங்கு வகைகளை அவர்கள் அன்றாட உணவாக அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்களாம். இது மட்டுமல்ல, தொழில் ரீதியாக பார்க்கிற போது அவர்கள் மலைகளிலே கிடைக்கின்ற விறகுகளை வெட்டி கட்டுக்கட்டாக அவைகளை கட்டி தன்னுடைய தலைகளிலே சுமந்து பல கிலோமீட்டர் கீழே மலையின் அடிவாரத்திற்கு வந்து தாங்கள் மலையிலே வெட்டின அந்த விறகுகளை விற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை கொண்டு தங்களுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மேலே செல்வது வழக்கத்திலே கொண்டு வந்தார்களாம். இவர் இப்படி அவர்களை பார்த்தபோது
ஏன் இந்த மக்களுக்கு உதவக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை தனக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டு திருப்பூரில் பணியாற்றி கொடுத்து அந்த ஆயரை சந்தித்தாராம். சந்தித்த போது அவர் சொன்னார், ஐயா, நான் இப்படி ஒரு மலைக்கு சென்றதேன். அங்கே ஏறத்தாழ 30 முதல் 50 உள்ள ஆதிவாசிகள் வசிக்கின்ற ஒரு பகுதியை கண்டேன். அவருடைய வாழ்க்கை தரம் மிக மிக பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. அதற்கு திருச்சபையின் மூலமாக நீங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தபோது ஆயரும் அதை சபையில் அறிவித்தார். ஆயருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அநேகர் இந்த ஆதிவாசி மக்களுக்கு உதவி செய்தார்கள். கொடுத்த பொருட்கள் பணங்களெல்லாம் திரட்டி கொண்டு அந்த ஆசிரியர் அந்த பகுதிக்கு சென்று அவைகளை தேவையில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் பகிர்ந்தளித்தாராம். இது மட்டுமல்லாமல் செய்த ஒரு பெரிய காரியம், தான் கீழே இருந்து மேலே வந்து மீண்டுமாக நான் கீழே என்னுடைய இல்லத்துக்கு சென்று விடுகிறேனே, இது கடவுள் விரும்புகின்ற ஊழியமா என்று தனக்குள்ளாக ஒரு ஆன்மீக கேள்வி எழுப்பி, ஏன் இந்த மக்களோடு கூட நான் இங்கே இருந்து கொண்டு இந்த மக்களோடு கூட என்னை ஒன்றிணைத்து கொண்டு கடவுளுடைய திருப்பணிவிடையை செய்யக்கூடாது என்று அவர் தனக்குள்ளாக தீர்மானம் எடுத்து தன்னுடைய ஆசிரிய பணியை அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கின்ற வருவாயை இழந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அந்த மக்களோடு கூட பல மாதங்கள் வசித்து வந்தாராம். வசித்து வருகின்ற வேளையிலே தன்னுடைய மகனுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது என்பதை அறிந்தவராக அவர் வந்தார். தன்னுடைய மகனிடத்தில் ஒரு சிறிய வேண்டுகோளை வைத்தார். என்ன என்று சொன்னால், அப்பா, பெற்ற தகப்பனாக உன்னுடைய திருமணத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் நான் முழுமையுமாக இந்த திருமணத்திலே உன்னுடைய திருமணத்தை நான் பெற்ற தகப்பனாக நடத்தி வைக்க வேண்டும் சொன்னால் உன்னிடத்தில் நான் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம், நான் பணி செய்து கொண்டிருக்கிறேனே, அங்கே இருக்கின்ற சில ஆதிவாசி மக்களிலே சில பேரை நான் உன்னுடைய திருமணத்திற்கு அழைத்து வர இருக்கிறேன். அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று தகப்பன் கேட்டபோது மகன் அதற்கு மறுத்தார். விளைவு, நான் உன்னுடைய திருமணத்திலே பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லி தகப்பன் மீண்டுமாக தான் பெற்றெடுத்த ஒரே மகனுடைய திருமணத்தில் கூட அவர் பங்கேற்க முடியாமல் தன்னுடைய இன மக்கள், குறிப்பாக அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த திருமணத்திலே பங்கேற்க முடியாது என்று கூடாது என்று சொன்ன தன்னுடைய மகனுடைய திருமணத்தில் பங்கேற்க முடியாமல் அவர் தவிர்த்து விட்டார் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்த ஆயர் சொன்ன காரியம், ஐயரே, ஒரு லேமேனாக எடுத்துக்கொண்டு குட் சமாரிட்டன் போல அந்த ஆசிரியர் செயல்பட்டார். இன்றைக்கும் அவர் அந்த ஆதிவாசி மக்களோடு கூட தன்னுடைய அருமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பதிவை வெளியிட்டார். அன்பர்களே, ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம், இல்லையா? Each and every coin has 2 sides. It's inseparable. அது பிரிக்க முடியாது. இதே போன்றுதான் திருச்சபை என்று சொல்லுகிற போது 2 விதமான பிரிவுகள் உண்டு. ஒன்று, இந்த குட் சமாரிட்டன் கதையை நான் ஓமையை ஒரு ஓமன் சொல்ல முடியாது. ஐ எம் ரியலி அஃப்ரைட் வெதர் இட்ஸ் அ பேரபிள் ஆர் அ ட்ரூ இன்சிடென்ட். ஒருவேளை இயேசுக்கு சொன்ன அந்த கெட்ட, ஒருவேளை நல்ல சமாரியனுடைய கதை உண்மையான கதையா அல்லது இயேசுவான வழக்கம் போல ஊமையாக சொன்னார் என்பது நமக்கு தெரியவில்லை. இன்னும் ஸ்டில் டிபேட் அமங் தி தியோலஜியன்ஸ். இறையலன் மத்தியிலே இன்றைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக, சர்ச்சைக்குரிய பொருளாக பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அந்த நல்ல சமாரியனை பற்றி இயேசு சொல்கிற போது முதலாவதாக ஒருத்தர் வரார். அவர் யாருங்க? கொயர் மெம்பர்ஸ். முதலாவது ஒருத்தர் வரார். குற்றுயிருமா கொலையுமா ஒருத்தன் கிடக்கிறான். அவனை பார்த்துட்டு அவர் அப்புறம் போகிற போல ஒருவேளை பக்கவாட்டில் சென்று விட்டாராம். அவர் யாருங்க?
என்னை போல் அங்கி போட்ட ஆசாமி. அதான் உண்மை இல்லையா? என்னை போல் அங்கி போட்ட ஆசாமி. ரெண்டாவது ஒருத்தர் வந்தார். அவர் யாருங்க? ஜேக்கப். ரெண்டாவது ஒருத்தர் வந்து அவர் யாருங்க? நீங்கள் சொல்லுங்கள். எப்சி ரெடியாக இருக்காங்க சொல்கிறதுக்கு. லேவியன். அவர் யாருங்க? ஏன் அவங்கள கேட்டேன்னா, இந்த லேவியர் யாருன்னா, he was a choir member. ரெண்டு பேருமே எங்கே போகிறாங்க? ஆசாரியனும் சரி லேவியரும் சரி எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்கம்மா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏஞ்சலம்மா எங்கே போகிறாங்க? ரெண்டு பேருமே சொல்லுங்கள், எங்கே போகிறாங்க? ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு போகிறாங்க. அதானே உண்மை. ரெண்டு பேருமே எங்கே போகிறாங்க? ஊழியத்துக்கு போகிறாங்க. ஆனால் மூன்றாவது ஒருத்தர் வராரு. அவர் யாருங்க? சமாரியன். he was an untouchable man in those days. சமாரியரோடு கூட யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சம்பந்தம் கல மாட்டாங்க. அந்த பகுதிக்கு கூட வரமாட்டாங்க. ஆனால் இயேசு அதெல்லாம் முறிகிறார். யோவான் 4 அதிகாரத்தில் எந்த யூதர்கள் சமாரிய வீதி வழியாக வரமாட்டார்களோ அந்த வீதி வழியாக அவர் வந்தது மட்டுமல்ல, தன்னை பின்பற்றி கொண்டிருக்கிற 12 சீடர்களாகிய யூதர்களை அழைத்து வந்து இல்லையா அங்கே 2 நாள் தங்குறார். ஜீசஸ் பிரேக் தி சோஷியல் பேரியர்ஸ். ஒரு புரட்சிகரமான மனிதர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இங்கே பார்க்கிறோம், அந்த சமாரியன் உதவி செய்கிறார். உதவி செய்த பிற்பாடு அந்த நியாயாசாத்தி பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்குறப்பா, எனக்கு பிரியன் யாருன்னு கேட்டீரே, ஹூ இஸ் மை நெய்பர்னு கேட்டீரே, இப்போ சொல்லு, இந்த மனிதனுக்கு யார் பிறனாக இருந்தான் என்று கேள்வி கேட்கிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம். பதில் என்ன வந்தது? பதில் என்ன வந்ததுமா? இந்த 3 பேரில் அந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு பிறன் யார் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பதில் என்ன? அப்படியே வருது பதில். அவனுக்கு உதவி இரக்கம் பாராட்டினவனே அவன் என்ன சொல்லலையும் பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? சமாரியன் சொல்லியிருக்கணும். He never uttered the word Samaritan. சமாரியன் என்று சொல்லுவதற்கு கூட அவன் நாக்கு வரவில்லை, வார்த்தைகள் வரவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு யூதர்களுக்கு என்ன இருந்திருக்க ஒரு விதமான இனவெறி. அப்படிப்பட்ட இனவெறியை இயேசு கிறிஸ்து தவிர்த்து விடுகிறார். அவனை பேச சொல்லுகிறார். நண்பர்களே, இன்றைக்கு அந்த ஆசிரியரை பற்றி அந்த ஆயர் குறிப்பிட்ட காரியம், ஐயா ஒரு லேமனாக இருந்துட்டு அவர் இப்படிப்பட்ட ஒரு சமாரியன் பணியை செய்தார். அன்பர்களே, இன்றைக்கு திருச்சபையிலே அருட்பொழிவு பெற்ற ஆயர்மார்கள் எங்களைப் போல் இருக்கிறார்கள். இரண்டாவதாக அருட்பொழிவு பெறாத இறைமக்களாகி நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு புறத்திலே அருட்பொழிவு பெற்ற ஆர்டைன்ட் priest, on the other side the people of God, இறைமக்களாகி நீங்கள். இந்த 2 காரியங்களே தான் இன்றைக்கு திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை குறிப்பாக வருகின்ற ஞாயிறன்று நாம் சிந்திக்கப் போகின்ற ஒரு தலைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட்டி, இறைமக்களின் திருப்பணி. ஒருவேளை பிரீஸ்ட் அண்ட் லைட்டி என்கின்ற வார்த்தைகள் திருமறையிலே ஒருவேளை இறையியல் கண்ணோக்கிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வருகின்ற ஞாயிறன்று சிந்திக்கின்ற ஒரு தலைப்பை சிந்திக்கின்றோம், மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட்டி. இந்த இறைமக்களுடைய திருப்பணி எவ்வளமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து 3 துணை தலைப்பின் கீழாக, சுருக்கமாக சொன்னால் சிரிச்சிருவீங்க, ஆகியனுடைய போங்கின் அடிப்படையில் நான் 3 தலைப்புகள் அடிப்படையில் உங்களோடு கூட என்னுடைய சிந்தனைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். இவர்களை சிந்திப்பதற்கு முன்பாக கண்களை மூடி தலையை தாழ்த்தி இவரை நோக்கி நாம் மன்றாடும்.
நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நோருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நோருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கோடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கோடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நோருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும் அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நோருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். அன்பரே ஆண்டவரே, மினிஸ்ட்ரி ஆஃப் தி லேய்ட்டி இறை மக்களுடைய திருப்பணிவிடை குறித்து நாங்கள் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சில வசனங்கள் மூலமாக இறைமக்கள் எவ்வண்ணமாக திருப்பணி செய்ய முடியும் என்கின்ற வினாவை எழுப்பி அதற்கான விடையை சில வேத வசனங்களை ஆதாரமாக கொண்டு தியானிக்க முற்படுகின்றோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் ஒலிபெருக்கின் மூலமாக காணொளி மூலமாக இந்த தியானத்திலே தங்களை இருத்திக்கொள்ள விளைகின்ற விரும்புகின்ற இறைமக்கள் அத்துணை பேருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி. ஆமென். மினிஸ்ட்ரி ஆஃப் தி லேய்ட்டி இறைமக்களுடைய திருப்பணி எவ்வளமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற முதல் சிந்தனை திருமறை வைத்திருப்பவர்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்கும்படியாக படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். படிங்கள். ஆமோஸ் 7:14-15. அன்பர்களே, இந்த பகுதி மட்டுமல்ல, லூக்கா 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கின்ற போதும், இன்னும் அநேக வசனங்களை படிக்கின்ற போதும், இறைமக்களுடைய திருப்பணி செய்த மக்கள் யார் என்று பார்க்கிற போது, இவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக திருச்சபையிலே ஒரு சாரராக இருக்கின்ற they were not ordained people. அவர்கள் அருட்பொழிவு பெற்ற எங்களைப் போலத்த ஆயர்மார்கள் அல்ல. they were laity. அவர்கள் சாதாரண மக்கள், அருட்பொழிவு பெறாத இறை மக்கள். இப்படிப்பட்ட மக்களை தான் கடவுள் திருப்பணிவிடை செய்ய அழைக்கிறார். ஆகவே இன்றைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் த லேய்டி, இறைமக்களுடைய திருப்பணிவிடை சொல்கிற போது முதலாவது சிந்தனை அழைப்பு, த கால். அன்பர்களே, எப்படி ஆயர்மார்களாகிய நாங்கள் எபிரேய ஆக்கியனுடைய பார்வையிலே ஒருவர் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த மகத்தான ஊழியத்தை செய்ய இயலாது என்று அருட்பொழிவு பெற்ற அந்த ஊழியத்தை பற்றி, கனமான ஊழியத்தை பற்றி பேசுகிறாரோ, அதே வண்ணமாகத்தான் கடவுளும் அருட்பொழிவு பெற்ற மக்களை ஒரு விதத்திலே போதகர்களாக, ஆசிரியர்களாக பயன்படுத்துகின்ற போது இறை மக்களை, சாதாரண மக்களை, அருட்பொழிவு பெறாத மக்களை அவர் அழைக்கின்றார். இங்கே ஆபிரகாமுடைய அழைப்பை பற்றி நாம் படித்தோம். ஏசாயா தீர்க்கனுடைய அழைப்பை நாம் படித்தோம். ஆமோஸ் தீர்க்கனுடைய அழைப்பையும் நாம் படித்தோம். இவர்கள் யாவருமே அருட்பொழிவு பெறாத மக்கள். இவர்கள் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள் அல்லர். ஆகவே முதலாவதாக இறைவனுடைய திருப்பணியுடையை இறைமக்களாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படி ஆபிரகாமை போல, ஏசாயாவை போல, ஆமோஸை போல நீங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். இப்படி அழைப்பு பெறுகின்ற கடவுளுடைய திருப்பணிவிடையை செய்ய இறைமக்களாக நீங்கள் அழைப்பு பெற்றிருக்கிற தருவாயிலே, இந்த திருப்பணிவிடையை செய்ய 2 படிநிலைகள் நமக்கு தேவை, குறிப்பாக உங்களுக்கு தேவை. படிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இன்றைக்கு படிக்க கேட்ட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். படிங்க பார்க்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலே பரிசுத்தராய் இருங்கள். போதும் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. என்ன இவ்வளோ குறைபாடாக இருக்கிறீங்க? நீங்களும் நானும், குறிப்பாக இறைமக்களாக நீங்கள் இறைப்பணியை திருப்பணியை செய்ய வேண்டும் சொன்னால், இங்கே தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதுகின்ற காரியம் என்ன? நீங்கள் என்னை உட்பட பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக மாற வேண்டும் என்பதே இறைவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நாம் இறைமக்களாக, நீங்கள் இறைமக்களாக
திருப்பணி செய்ய வேண்டும் சொன்னால் முதலாவதாக பரிசுத்தம் இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தருக்கு நீங்கள் திருப்பணிவிடை செய்ய இயலாது. இரண்டாவதாக யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இறுதியாக ஒரு உவமையை சொல்லுகின்றார். நானே மெய்யான திராட்செடி, ஐ ஆம் த ட்ரூ வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ் என்று சொல்லி 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாக சொல்லுகிறார். கடவுளுடைய அழைப்பை பெற்று இறைமக்களாக திருப்பணிவிடை செய்ய சொன்னால் இரண்டாவது ஸ்டெப், இரண்டாவது படிநிலை என்ன? படிங்க. என்னுடைய கற்பனைகளில் நிலைத்திருங்கள். அபாய்ட் இன் மை லா. என்னுடைய கற்பனைகளில் நிலைத்திருக்கணும். அன்பர்களே, இன்றைக்கு இறைமக்களாகி நீங்கள் கடவுளுடைய திருப்பணிவிடையை செய்ய வேண்டும் சொன்னால் முதலாவதாக கடவுள் விரும்புகின்ற பரிசுத்த தன்மை தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவருடைய கற்பனைகளிலே நிலைத்திருந்தால்தான் நீங்கள் அவருடைய அழைப்பை உண்மையாக உணர்ந்து கொண்டு இறைப்பணி செய்ய முடியும். இன்றைக்கு நீங்கள் இந்த அழைப்பை உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறீர்களா இல்லை என்பது எனக்கு தெரியாது. ஆகிலும் இன்றைய நாளிலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இறை மக்களாக அவருடைய திருப்பணிவிடை செய்ய அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய அலுவலகங்களிலே நீங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் படிக்கின்ற பாடசாலைகளிலே அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். மட்டுமல்லாமல் நீங்கள் போகின்ற இடங்களெல்லாம் அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அழைப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மினிஸ்ட்ரி ஆஃப் த லேய்டி, இறைமக்களுடைய திருப்பணிவிடை என்கின்ற இந்த தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சிந்தனை படியுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16:24. எப்சி கொஞ்சம் ஒருவன் சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஆங்கில மொழியாக்கத்தில் பார்த்தா இஃப் எனி ஒன் தான் இருக்கும். ஒருவர் அப்படி வாசிங்க, படிங்க பார்க்கலாம். ஒருவர் ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்பர்களே, இன்றைக்கு இறைமக்களுடைய திருப்பணிவிடை அழைப்பு பெற்ற திருப்பணியாக நீங்கள் கருத வேண்டும். இரண்டாவதாக மினிஸ்ட்ரி ஆஃப் த லேய்டி, இறைமக்களுடைய திருப்பணி அழைப்பு மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு தேவை. There is a call from the risen Lord, and also you must commit yourselves to the Lord's ministry. நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்திலிருந்து அழைப்பு பெற்றது மட்டுமல்ல, இந்த திருப்பணிவிடை செய்ய அர்ப்பணிப்பு மிக மிக தேவை. அன்பர்களே, இங்கே நான் பார்க்கிற போது அர்ப்பணிப்பு எப்படி இருக்கும்? ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், இல்லையா? He must say, I am nothing. He must deny himself. அவர் நான் எனக்குள் இல்லை என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு தேவை. தான் பின்பாக பவுல் எழுதுகிறார், மிக கலாத்திற்கு எழுதுகின்ற நிருபத்தில் எழுதுவார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று
கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் பவுலடிகளார் மிக மிக தன்னுடைய அர்ப்பணிப்பை பற்றி எழுதுவார். மட்டுமல்லாமல் இந்த அர்ப்பணிப்பு எதனோடு கூட தொடர்புடைய சொன்னால், இன்னைக்கு அநேக நேரங்களிலே தாங்களும் கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அருட்பொழிவு பெறாத அநேக பெரிய பெரிய பிரசங்கமார்கள் இன்றைக்கு ஆசீர்வதியும் என்று சொல்லப்படுகின்ற ப்ராஸ்பரிட்டி தியாலஜி அவர்கள் தொலைக்காட்சி மூலமாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, அண்மையில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். நான் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு யங் பாஸ்டர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னும் வரப்போகின்ற ஆண்டுகளிலே 2025ஆம் ஆண்டிலே நம்முடைய ஊழியத்தினுடைய நிலையே வேறு விதமாக இருக்க போகுது. எப்படி? குடிசை வீட்டில் இருக்க போகிறதில்லை, மாடி வீட்டில் இருக்க போகிறோம். இனிமேல் காரெலாம் இருக்காது, இனிமேல் ஹெலிகாப்டர் தான் வந்து இறங்க போகிறோம் என்று இப்படிப்பட்ட பிரசங்கமார்களை இன்றைக்கு இறை மக்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, இயேசுக்கு சொல்கிறாரு, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அண்ணா நகர் பில்டிங்கை தூக்கின்னு வர சொல்லலை, அல்லது நொலம்பூரில் இருக்கிற பில்டிங்கை தூக்கின்னு வர சொல்லலை, ஐயனம்பாக்கத்தில் இருக்கிற பள்ளியை தூக்கின்னு வர சொல்லலை. என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாருமா? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இல்லையா? இந்த சிலுவை சுமக்கிற காரியம் எளிதான காரியம் இல்லை அன்பர்களே. வித்தவுட் கமிட்மெண்ட் we cannot able to take the cross. அர்ப்பணிப்பு இல்லாமல் சிலுவையை we cannot carry. நாம் அதை தூக்கி செல்ல முடியாது. ஆகவே இந்த சிலுவை சுமக்கின்ற காரியம் இருக்குதே, இது துன்பத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்படிப்பட்ட துன்பத்தின் ஊடாகத்தான், அர்ப்பணிப்பினுடைய விளைவாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். உங்களுக்கும் எனக்கும் விடுதலை வாழ்வை தந்திருக்கிறார். அன்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற போது இந்த துன்பத்தின் ஊடாக நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 14, 16 வசனங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 14, 16 வசனங்கள். ஆமாம் அன்பர்களே, உங்கள் மத்தியிலே பற்றி எறிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமையை நினைத்துக் கொள்ளார்கள். சில நேரங்களிலே இதற்கு சில பேர் வியாக்கரணம் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த அக்கினி என்பதை எதுக்கு ஒப்பிடுவாங்க? பரிசுத்த ஆவியை ஒப்பிடுவாங்க. ஆனால் உண்மையிலே அது கிடையாது. பேதுரடிகளார் இந்த நிருபத்தை கடிதத்தை எழுதுகின்ற போது, நீரோவனுடைய ஆட்சி காலகட்டங்களிலே, இரவு நேர களியாட்டங்களிலே கிறிஸ்தவர்கள், நீரோ மன்னன் கடவுளுடைய குமாரன் அல்ல, நாங்கள் நம்புகின்ற இயேசுவே கடவுளுடைய குமாரன் என்று விசுவாச அறிக்கை செய்தவர்கள் இரவு நேர களியாட்டங்களிலே உயிரோடு கூட கொளுத்தப்பட்டார்கள். அந்த வெளிச்சத்தின் ஊடாகத்தான் நீரோமனுடைய காலகட்டங்களிலே களியாட்டங்கள் நடைபெற்றதாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பை தான் இங்கே பேதுரு எழுதுகிறார். ஏதோ உங்களுக்குள்ளாக புதுமை என்று நினையாதிருங்கள். 14ஆம் வசனம் படியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். 16ஆம் வசனம். ஒருவர் கிறிஸ்தவராய் இருப்பதினால் பாடுபட்டால், ஆமாம், கடவுளை மகிமைப்படுத்தின சொன்னால் ஆசீர்வாத இறையில் ஒத்து வராது. அர்ப்பணிப்பு இருந்தால் கண்டிப்பாக துன்பம் இருக்கத்தான் செய்யும். பேரார் அசரியா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஏற்கனவே இதே அருள் ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கிறேன். கையில் காசு வாயில் தோசை, இல்லையா? ஒருவேளை அன்பர்களே, இன்றைக்கு இறைமக்களாகி நீங்கள் கடவுளுடைய திருப்பணிவிடை செய்வேன்னு சொன்னால் உங்களுக்கு அர்ப்பணிப்பு தேவை. ரோம நாணயத்திலே ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒரு எருது பலிபீடத்தை நோக்குவதாகவும் உழுநிலத்தை நோக்குவதாகவும் ரோம நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்குமா? எப்படிங்க?
ஒரு எருது உழுநிலத்தை நோக்குவதாகவும் மட்டுமல்லாமல் பலிபீடத்தை நோக்குவதாகவும் இருக்குமா. அது உற்று நோக்குவதைப் போல அந்த நாணயத்திலே அந்த வடிவம் பொறிக்கப்பட்டிருக்குமாம். இவருடைய பொருள் என்னவென்று சொன்னால், ரெடி ஃபார் எய்தர், ஒன்று அந்த எருது பலிபடத்திலே பலியிடப்படப் போகிறதா, அல்லது உடுநிலத்திலே அது உழ இருக்கிறதா என்பதை குறித்து தான் தீர்மானிக்கின்ற நிலையிலே அந்த ரோம நாணயத்திலே இந்த எருதனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குமா. அன்பர்களே, இன்றைக்கு இறைமக்களுடைய திருப்பணிவிடை என்பதை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, இறைமக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அர்ப்பணிப்பு சாதாரண மக்களுக்கு இருந்தது போல, திருமறையில் அநேக கதாபாத்திரங்கள் இருந்தது போல உங்களுக்கு எனக்கும் இருக்கிறதா என்பதை மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட் என்ற தலைப்பில் பேரிலே நீங்கள் அதிக ஆழமாக கருத்து செறிவோடு கூட சிந்திக்க உங்களை அழைக்கின்ற. மூன்றாவதாக, மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட்டி என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற மூன்றாவது சிந்தனை, படியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமாம், சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். Those who were scattered went everywhere preaching the word. எங்கும் சுற்றித் திரிந்து திருவசனத்தை அறிவித்தார்கள். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்படிங்க? அதுக்கு முன்னால் என்ன வசனங்க? அதே வசனம் எப்படி இருக்குதுங்க? முன்னால் முற்பகுதி, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் சுவிசேஷ பிரசங்கியாதிருந்தால் எனக்கு முடிங்க. எனக்கு ஐயோ. இந்த ஐயோன்ற வார்த்தையை எப்போ நம்ம பயன்படுத்துவோம்? ஐயோ 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 ஐயோ, என் சொத்தெல்லாம் போச்சே இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய இழப்பு வருகின்ற போது தான், எதிர்பாராத துன்பம் வருகிற போது தான் ஐயோ என்று சொல்லுவோம். என்ன இந்த ஊழியத்துக்கு போயிட்டு வித்த ரெவரண்ட் C.S. வேதக்கநாயகர் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை எப்படி படிக்கணும் தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கியதிருந்தால் எனக்கு ஐயோ, மார்பிள் அடிச்சு சொல்லணுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு வசனம் தான் இந்த வசனம். இதை நாம் மேலோட்டமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இங்கே இந்த 2 வசனங்கள் அடிப்படையில் நமக்கு கிடைக்கின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட் என்ற தலைப்பிலே 3வது சிந்தனை அறிவிப்பு, ப்ரொக்ளமேஷன் என்பது. முதலாவதாக 3 C சொல்லிக்கிறேன் இன்னைக்கு. ஆட்லின் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் C என்ன? There is a call. Second point is commitment. Third one is proclamation. I'm sorry to say proclamation. இல்லையா? 3 காரியம்: அழைப்பு, அர்ப்பணிப்பு, அறிவிப்பு. அன்பர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும், குறிப்பாக இறைமக்களாகி நீங்கள் இந்த அறிவிப்பிலே உங்களை ஈடுபடுத்தியிருக்கிறீர்களா? திருச்சபையுடைய வரலாற்றின் ஏடுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். திருச்சபை உலகமெங்கும் பரவி இருக்கிறது சொன்னால் அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? அருட்பொழிவு பெற்ற எங்களைப் போல ஆயர்மார்கள் அல்ல. நிச்சயமாக சொல்லுவேன், அதற்கு மூல காரணமாக முதுகெலும்பாக இருந்தவர்கள், இருக்கின்றவர்கள், இருக்க போகின்றவர்கள் யாருன்னு சொன்னால் அருட்பொழிவு பெறாத இறை மக்களாகிய உங்களைப் போல மக்கள் தான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நம்முடைய தென்னிந்தியாவிலே அநேக இடங்களிலே கல்விக்கூடங்கள், தேவாலயங்கள், மருத்துவமனைகள் நிறுவப்பட சொன்னால் இதற்கு மூல காரணம் யாருங்க? அபிஷேகம் பட்ட ஆயர்மார்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. மாறாக
அருட்பொழி பெறாத லேட்டி பீப்புள் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று நடக்கின்றேன். அன்பர்களே, இன்றைக்கு இந்த அறிவிப்பு மிக மிக முக்கியம். இந்த அறிவிப்புக்கு மூல காரணமாக இருக்கின்றவர்கள் நீங்கள் தான் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு வரலாற்று உண்மையை மட்டும் நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். 1813 ஆண்டு முதல் 1873 ஆண்டு வரைக்குமாக வாழ்ந்த ஒரு மருத்துவரை பற்றி ஒரு செய்தி. நார்த்தன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஜாம்பியானுடைய வடக்கு மாகாணத்திலே ஒரு இடத்திலே ஒருவர் தன்னுடைய 60வது வயதிலே 1873 ஆண்டு மரித்து போகின்றார். மரித்த போது அவருடைய உடலை 2 பேர், சுசி அண்ட் சூமா என்று சொல்லப்படுகின்ற 2 ஆப்பிரிக்க இன ஆதிவாசி மக்கள் அவருடைய உடலை காணப்பட்ட இருதயத்தை எடுத்தார்கள். உடலில் இருக்கிற உட்புறத்தில் இருக்கின்ற உட்புற உறுப்புகளெல்லாம் எடுத்து மூவ்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரத்தின் கீழாக அதை அவருடைய உட்புற உறுப்புகளையும் இருதயத்தையும் புதைத்தார்கள். புதைத்து அவருடைய உடலை கெட்டு போகாமல் இருப்பதற்காக பதப்படுத்துவதற்காக உப்பின் மூலமாக அவரை உடலை பதப்படுத்தினார்கள். பதப்படுத்தி மிருகத்தினுடைய தோலின் மூலமாக அவரை உடலை இறுக்கமாக கட்டி 2 வாரங்கள் சூரிய ஒளி படுகின்ற வகையிலே அவருடைய உடலை வைத்தார்கள். பிற்பாடாக அவருடைய உடலை பல்வேறுபட்ட நிலையிலே, குறிப்பாக படுக்கை விரிப்பு பயன்படுத்துகின்ற ஒரு விதமான துணி மட்டுமல்லாமல் மரத்தினுடைய அடிப்பகுதி, படகுக்கு பயன்படுத்துகின்ற பாய் மரத்துக்கு பயன்படுத்துகின்ற அப்படிப்பட்ட ஒரு கிழியாவில் இருக்கின்ற துணி, இவைகளின் மூலமாக அவருடைய உடலை இறுக்கமாக பண்டலாக கட்டி அவரை என்ன செய்தால் தெரியுமா? இந்த ஜாம்பியாவிலிருந்து ஜான்சிபார் என்று அழைக்கப்படுகின்ற 1000 மைல் தொலைவில் இருக்கின்ற பகுதிக்கு ஏறத்தாழ 6 மாதங்கள் அவர்களை சுமந்து சென்றார்கள். 8 மாதங்கள் அவருடைய உடலை 1000 மைல் தொலைவில் இருக்கின்ற அந்த ஜான்சிபார் என்ற பகுதிக்கு, கடற்கரை பகுதிக்கு சுமந்து சென்றார்கள். சுமந்து சென்று அங்கே வைத்தபோது, குறிப்பாக இங்கிலாந்து அரசின் மூலமாக HMS வல்ச்சர் என்ற ஒரு பெரிய கப்பலை அரசாங்கமானது அனுப்பி ஜான்சிபார் கடற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலை இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று அங்கே அருமையான, குறிப்பாக ராஜாக்கள் வைக்கப்படுகின்ற வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்று சொல்லப்படுகின்ற மகாராணிகள், மகாராஜாக்கள் புதைக்கப்பட்ட இடத்திலே அவருடைய உடல் மாத்திரமே இன்றைக்கு புதைக்கப்பட்டிருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்பர்களே, இந்த நபர் வேறு யாரும் இல்லை. யாருங்க? டேவிட் லிவிங்ஸ்டன். இருண்ட கண்டம், மனிதர்களை அடித்து கொலை செய்து நரமாம்சைகள் வசிக்கின்ற பகுதி, டார்க் கான்டினென்ட் அழைக்கப்படுகின்ற இருண்ட கண்டம் அழைக்கப்பட்ட அப்படிப்பட்ட பகுதிக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தான் ஒரு மருத்துவராக இருந்த போதும், தனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருப்பதை உணர்ந்தும் எல்லாவற்றை இழந்து அவர் இந்த இருண்ட கண்டத்திலே 40,000 மைல்கள், 1 மைல் 2 மைல் இல்லை, 40,000 மைல்கள் நடந்து சென்று ஏறத்தாழ 36 ஆண்டுகள்
கடவுளுடைய திருப்பணிவிடையை செய்து இந்த இருண்ட கண்டத்தில் இருந்த மக்களை ஒளியின் பிள்ளைகளாக அவர் நற்செய்தி மூலமாக மாற்றினார். அன்பர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஊழியத்தின் விளைவாகத்தான் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியிலே நற்செய்தி பணி அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ மில்லியன் மக்கள் இயேசு கிறிஸ்துடைய ஒளிக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, இன்றைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட்டி இறைமக்களுடைய திருப்பணி என்ற தலைப்பை குறித்து சிந்திக்கின்ற போது 3 தமிழ் எழுத்துக்களில் இருக்கின்ற ஆ என்ற எழுத்தை நான் பயன்படுத்தியிருக்கேன். முதலாவதாக, இறைமக்களாகிய நீங்கள் திருப்பணிவிடை செய்யணும்னு சொன்னால் முதலாவதாக உங்களுக்கு மறைமுகமாக வெளிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கிறிஸ்துனுடைய அழைப்பை பெற்றிருப்பவர்கள். மறந்து போக வேண்டாம். இப்படி அழைப்பை பெற்றிருக்கிற நீங்கள் திருப்பணிவில் ஈடுபட சொன்னால் அர்ப்பணிப்பு மிக மிக தேவை. மூன்றாவதாக, எதற்கு அர்ப்பணிப்பு, எதற்கு அழைப்பு? இறைவனுடைய திருவார்த்தையை அறிவிப்பு செய்வதற்காக. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், பெண்களை பார்த்து கேட்டால் தவறான வார்த்தையாகிடும். பெண்கள் கேட்டால் வயசை கேட்கக்கூடாது. ஒருவேளை ஐயாமாரில் பார்த்து கேட்குறேன், உங்களோட வயசை நீங்கள் கணக்கெட்டுக்கு, உங்களுடைய வயசை நீங்கள் கணக்கெட்டுக்கு. பெண்கள் கூட எடுத்துங்களேன், 14 வயசில் நீங்கள் கிறிஸ்துனுடைய அடியவர்களாக மாறி இருந்தால் இல்லையா, 14 வயதில் கிறிஸ்துவனுடைய அடியவர்களாக நீங்கள் மாறியிருந்தால் இப்போது உங்களுக்கு 50 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 14லேருந்து 50 வயசு வரைக்கும் எத்தனை ஆண்டு ஆச்சுங்க? ட்ரெஷரியா சொல்லுங்க பாலா. சொல்லுங்க. 36 ஆண்டுகள். நான் நினச்சி பார்க்குறேன், வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஒருவர் அறிந்திருந்தான்னு சொன்னால், வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒருவருக்கு நற்செய்தியை அறிவித்திருந்தால், உங்களுடைய வயசில் 14லேருந்து 50 வயசு வரைக்கும் பார்க்க 36 சொன்னீங்களே, 36 பேர் இங்கே அமர்ந்திருக்கணுமே. ஏன் பெச்செல்லாம் காலியாகுது இன்றைக்கி? ஏன் காலியாக இருக்குது? வாரத்துக்கு ஒரு முறை இல்லைங்க, மாதத்துக்கு ஒரு முறை இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு முறை கேட்கல, 8 மாதம் கேட்கல, வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் இயேசுவை நற்செய்தியாக அறிவித்திருந்தால் உங்கள் மூலமாக உங்களுடைய வயதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அத்தனை பேர் என்ற ஆலயத்தில் இருக்கைகள் இல்லாமல் நிரம்பி வந்திருக்கும். யாருடைய பொறுப்பு? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். எழுந்திருக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தாலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பக்தி வினயத்தோடு கூட அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் படைத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரின் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் உட்காரலாம். இன்றைக்குரிய சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய குரு சேகர குழு செயலவர்கள் அறிவிப்பார்.
இந்த ஆராதனையை காணொளி மூலமாகவும் நேரடியாகவும் கலந்து கொள்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறோம். அரசு ஆலோசனையின்படி எல்லாவித புரோட்டோகால் மற்றும் செல்ஃப் அடரன்ஸ் ஆன் கோவிட் முறையை கடைபிடிக்கிற உங்களுக்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களால் இயன்ற மற்றும் சீக்கிரத்திலே 2 டோஸ் வேக்சின் போட்டு நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் எல்லாரும் அறிந்தபடி நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை ஒவ்வொரு வார வியாழன் மாலை 7 மணிக்கு நடைபெறும். இதை வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படும். எல்லா வாரமும் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆலயத்தில் வைத்து ஆராதனை நடைபெறும். இன்றைய நாளிலும் நம்மளை ஜெபத்தில் வழிநடத்தி வருகிற நமது ஆயர் ரெவரண்ட் பிரபாகர் ராஜேஸ்வர் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 7ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறும். வருகிற வியாழக்கிழமையும் 7 மணிக்கு நடைபெறும். உங்கள் அனைவரையும் ஜெபத்துடன் பங்கேற்கபடி மிகவும் வரவேற்கப்படுகிறது. ஒரு சிறப்பு அறிவிப்பு. கடந்த 2 மாதங்களாக இயற்கை மலரினால் நமதுடைய ஆல்டர் எப்பொழுதுமே அலங்கரிக்கப்படுகிறது. இதற்காக ஸ்பான்சர் செய்ய விரும்புகிறவர் ஏற்கனவே ஆயர் அறிவித்த பிரகாரம் உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் உங்களுடைய நேர்த்தியின் பிரகாரம் ஸ்பான்சர் செய்ய விரும்புகிறவர்கள் அதை எங்களிடம் தொடர்பு கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்திலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நமது சபை அங்கத்தினர்கள்: 3rd October Mrs. Nirmala Devaraj, Mrs. S. Gladys Rachel, Mr. R. Jayakumar, Ms. G. Princey Sylvia. 5th October Mrs. J. Sasikala Rani, Mrs. Drishya Darwin. 6th October Mr. M. A. Arunkumar, Mrs. Frida Faniel, Mr. P. M. Abhishek, Ms. Felicia Eden, Mrs. Kamala Danagar, Mr. M. A. Shatrak, Mr. M. A. Meshak, Mr. J. Premanand, Mrs. D. Nirmala Thomas, Master Inba Paul Dev. 7th October Ms. M. A. Paul Sam Moses, Baby L. Leonina. 8th October Mr. R. Dinagar, Mrs. Glory John, Ms. J. J. Jenny, Mrs. Kalpana. 9th October Mr. T. Yeremia Elangelian, Mrs. M. Ramya, Mrs. Angela Anand. திருமண நாள் கொண்டாடும் நமது சபை அங்கத்தினர்கள்: 3rd October Mr. Y. Satyanathan and Mrs. G. Suja, Mr. J. B. Siddharth Jonathan and Mrs. Emily Elizabeth. 5th October Mr. M. A. Arunkumar and Mrs. Supriya. ஆலயத்தின் குடும்ப சார்பாக இந்த சிறப்பு நாள் காணும் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் எல்லா குறிப்புகளுக்காக சிறப்பு ஜெபம் செய்வார்கள். திருமண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு M.K. செல்லதுரை, திருமதி கிரேசி அமிர்தகுமாரி என்பவருடைய மகன் M.C. சுந்தர் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஆவடி குருசேகரம் திருத்துவ ஆலயத்தை சேர்ந்து திரு M. பால், திருமதி டெய்சிராணி என்பவருடைய மகள் P. ஷீபா ராணி என்பவரும் இல்லற வாழ்விலே தங்களை கணவனும் மனைவியுமாக இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கின்றேன். வாசிக்க கேட்ட இவ்விருவரையும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் ஏதாகிலும் தெரியுமானால் அதனை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவளுக்கு முதலாம் அறிவிப்பு. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களுடைய காலங்களை உமது கரங்களில் வைத்திருப்பவரே, இன்றைய நாளிலும் இவ்வாறு நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் இல்லற இணைவு நாளையும் கண்டும் காணிருக்கின்ற அன்பர்களையும் தம்பதியினரையும் விசுவாச குடும்பத்தாராக
இறைமக்களாக உம்முடைய திருப்பணிவிடையை செய்ய மனதுள்ளவாக இருக்கிற நாங்கள் உம்முடைய திருக்கரங்களிலே இவர்கள் யாவரை ஒப்புவிக்கின்றோம். வாழ்வினை தருகின்றவர் நீர். வாழ்வினை உள்வாங்கி கொண்டு வளமையான வலிமையான பாதையிலே தங்களை இணைத்து கொள்ள இருக்க வேண்டியவர்கள் இவர்கள் என்பதை உணர்ந்து அவ்வண்ணமான உணர்வையும் உந்துதலையும் உத்வேகத்தையும் உண்மையும் இவர்களுக்கு நிரம்ப தந்தள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வாழ்க்கையில் இன்னும் அநேக இப்படிப்பட்ட மகிழ்வான பிறநாட்களையும் இல்லறம் நாளையும் காணல் புரிந்துள்ளும். இறைவனே, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாட்டையும் ஆசிர்வதித்தருளும். குறிப்பாக வளர்ந்துவிட்ட நாடுகளிலே கொரோனா தொற்று வியாதி அதிகமாக பரம்பி வருகிற வேளையிலே சூழலிலே உம்முடைய அருளுக்காக நாங்கள் காத்து நிற்கின்றோம். மட்டுமல்லாமல் உலக நாடுகளும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த பெரும் தொற்று வியாதிக்கு எதிராக ஆண்டவரே பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொள்கிற போது அந்த முயற்சிகளை மனுக்குலத்திற்கு சாதகமாக்கி தந்தள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆங்காங்கே இயற்கையுடைய சீற்றின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கொண்டு வருகின்ற நல்ல மழைக்காகவும் நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, அண்மையிலே எங்களுடைய திருச்சபையை தென்னிந்திய திருச்சபை 75ஆம் ஆண்டுக்குள்ளாக காணுகின்ற கிருபை நாட்களுக்குள்ளாக வழிநடத்தினீர். 24 பேராயங்கள் உள்ளடக்கிய தென்னிந்திய திருச்சபையும் எங்களுடைய சென்னை பேராயரையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஒவ்வொரு அருள்பணியாளர்களையும் விசேஷவார்களையும் நிறுவன தலைவர்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஆலயத்திற்காகவும் அயனம்பாக்கம், அத்திப்பட்டு, அடையாளப்பட்டு கிராம திருச்சபைகளுக்காகவும் அங்கே வைத்து கொடுக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நன்றி பாராட்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாமல் மருத்துவமனைகளிலே யாராகிலும் சிகிச்சை பெற்று வந்தால் மட்டுமல்லாமல் மருத்துவ சிகிச்சை முடித்துக்கொண்டு வீடுகளிலே ஓய்வெடுத்து கொண்டால் அவளுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக திருவாளர் ராபின்சன், திருவாளர் சாலமோன், திரு ஜி ஜான்சன், மிஸ் மோனிஷா, திருமதி செல்வி, ஜீவமணி ஆகியோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். முது கிருபை தாமே தொடர்ந்து இவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நல்ல முறையில் பலனளிக்கத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாமல் தகப்பனே, எங்களுக்காக ஜெபித்து சொன்ன ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் எங்களுடைய ஆலயத்தின் முன்பாக வந்து முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கவலையோடு ஜெபித்து சொல்லுகின்ற ஒவ்வொரு மக்களோடும் உமது கிருபை தங்கியிருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இறைவனே, இந்த பெருந்தொற்று வியாதி மூலமாக உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு கொடுக்க ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தாமே தொடர்ந்து ஒவ்வொரு தாங்கும் அரவணைக்கட்டும், ஆசிர்வதிக்கட்டும். கர்த்தரை மிக சித்தமானால் இந்த மாதத்தை முடித்துக்கொண்டு இன்னொரு புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் நுழைய முடியான கிருபையை தந்திட வேண்டும் மன்றாடுகிறோம். இவை யாவற்றையும் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசுவின் திருப்பிலுமே தாழ்மை கொடுக்கிற பிரார்த்திக்கிறோம். தூய பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவருடன் நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 224வது கீர்த்தனையை பாடுவோம். இந்த பாடல் பாடுகின்ற போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் என்னுடைய திருப்பணி விடைக்காக நாம் படைப்போம். தாசரே தருணை அன்பாய் இயேசுவுக்கு இறைமக்களாகிய நாம் திருப்பணி செய்வதன் மூலமாக சொந்தமாக்குவோம். நேசமாய் இறைமக்களாகிய நாம் அழைப்பு, அர்ப்பணிப்பு, அறிவிப்பு என்ற நிலையிலே இயேசுவை நேசமாய் கூறுவோம். அவரையே நம்முடைய வாழ்வின் மூலமாக காண்பிப்போம். மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம் என்ற பாடலை பாடுகின்ற போது நம்முடைய காணிக்களையும் நாம் படைப்போம். Silver
பாவிகர்க்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து பிரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலிற்கு எங்கள் பிதாவே, எங்களுக்கு தாரும் எங்கள் மூலமாக சிஸ்டம் நடவடிக்கை போல குற்றங்களை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணையராத உறவும் உங்கள் அனைவரோடும் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளோடும் நம்முடைய திருச்சபையினுடைய வாழ்வோடு கூட நாம் கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணித்திருக்கின்ற இந்த காணிகளோடு கூட இன்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. மினிஸ்ட்ரி ஆஃப் தி லைட்டி, இறைமக்களின் திருப்பணி என்ற தலைப்பு எடுத்தியமென சிந்தனைகள், அழைப்பு, அர்ப்பணிப்பு, அறிவிப்பு என்பவைகளே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் இறைவணக்கம்.